டெவலப்மெண்ட்டை என்ஷூர் பண்ணணும்னா அந்த குழந்தை எந்த சூழலில் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தால் இந்த வளர்ச்சி சாத்தியம். இது யாருக்காச்சும் ஏதாச்சும் சொல்ல தெரியுமா? ஏதாச்சும் கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லுங்க. ஏதாச்சும் டக்குன்னு சொல்லுங்க. தயவுசெய்து இந்த ஒரு 360 டிகிரி ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டை ஒரு குழந்தை அச்சீவ் பண்ணணும்னா அந்த குழந்தை என்ன சூழலில் இருந்தால் அச்சீவ் பண்ணணும். உடல் நலம், மனம் நலம், சமூக நலம் மூன்று ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அதை இப்போ சொல்லி முடித்தோம் சார். அந்த பிசைட்ஸ் ஸ்டூடெண்ட் அந்த குழந்தையோட அகாடமிக் நீட்ஸு ஒரு கண்டிசிவ் அட்மாஸ்பியரில் அந்த குழந்தை தானாக வளர்கிறதுக்கும் அந்த குழந்தைக்கு ஏற்படுற இடையூறுகளை கலைந்து அந்த குழந்தை ஒரு சேஃப் அட்மாஸ்பியரில் இருக்கிறோம் அந்த நினைப்போட தினம் தினம் மகிழ்ச்சியோட பள்ளிக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் போது அந்த குழந்தை இயல்பா எல்லா விதமான முன்னேற்றங்களையும் அடைய சாத்தியமாகிறது. அதை ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் சொல்லுங்க. ஹோலிஸ்டிக் ஃபார்மேஷன் ஆன்மீக நலம் மிஸ்ஸிங். உடல் நலம் சொன்னீங்க, அறிவு நலம் சொன்னீங்க, அதான் ஸ்பிரிச்சுவல் போர்ஷன் லாஸ்ட்ல வந்து ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம். அது ஹோலிஸ்டிக். அதுதான் வேல்யூஸ், நம்மளுடைய தகவல் சார்ந்த இது. அதாவது வேற டெஃபினிஷன் ஏதாச்சும் இருக்குங்களா? ஓகே, ஃபைன். Emotional well-being of the students is very important. சார், உணர்வுகளை கையாளக்கூடிய திறன், அந்த ஆளுமை திறன். இது கிராமியன் சுகர் சில்ட்ரன் குரூப். எஃப்ஐஆர் வந்து மஸ்ட் பி ரிஜிஸ்டர்டு. இதில் அவங்க ஏதோ ஒரு ஆக்ஷனாக சொல்லிக்கிறேன். எஃப்ஐஆர் வந்து நீங்கள் ஒரு ஃபோன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வந்து அபியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு. உங்கள் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அனானிமஸ காலாக இருந்தாலும் போலீஸு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குன்னு தெரியாது, அதை பற்றி நான் சொல்ல முடியல. ஆனால் சட்டப்படி ஒரு அனானிமஸ் கால் வந்தால் கூட இந்த இடத்துல ஒரு குழந்தை அபியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுட்டா அந்த இதை ரெக்கார்ட் பண்ணி அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் அதை என்கேட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். இட்ஸ் எ பவுண்டர் டியூட்டி. அதனால் எஃப்ஐஆருக்கு வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிட்டர்னை கொடுக்கணும், ஆள் நேரம் வரணும் அப்படின்னா இன்னும் அது தேவையே இல்லை. இந்த ஆக்டை பொறுத்தவரை ஒரு அனானிமஸ் காலத்தை கூட அவங்க போடணும். இன்னொரு விஷயம், இந்த அபியூஸ் நடந்தால் தான் நீங்கள் வந்து சொல்லணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு குழந்தை அபியூஸ் பண்ணக்கூடிய சூழலில் இருக்குதா கூட ஒரு அனுமானம் நீங்கள் உங்களுக்கு தெரியுது, ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த குழந்தை இருக்கு, இவங்க தனியார் 2 பேர் இருக்காங்களே, உங்களுக்கு உங்கள் மனசுக்கு தெரியுன்னு வச்சுக்கோங்க. இது ஏதோ அபியூஸ் நடக்கிற மாதிரி தெரியுது, டக்கு நீங்கள் போலீஸ் போட்டுருக்கலாம். நல்லா